மக்களே, இங்கே பாருங்கள், குட்டி தக்காளி ஒன்று பொரித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை பக்கத்தில் நல்லா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த சீசனில் நல்லா வருங்க. மழை சீசனில் தான் எதாக இருந்தாலும் வைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல க்ரோனஸ் கிடைக்கும். தக்காளி பாருங்கள், குட்டியாக வந்திருக்கு. தக்காளி ரேட்டு நமக்கு ஜனவரி பிப்ரவரியில் தான் ஹை ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த தக்காளி அப்புறம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஜனவரி டிசம்பருக்கு மேலே போட்டு விட்டுறணுங்க. டிசம்பருக்கு மேலேனாலும் நவம்பர்லேருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு நல்லா கிடச்சிரும். குட்டியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பூச்சி மருந்தெல்லாம் போடுறது இல்லைங்களா, அது ஹைப்ரிட் ஆகி வளர்றதுக்கு. விதையும் நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளியோட விதையை தான் போடுவோம். இதுவே நம்ம நாட்டு மருந்துக்கு இந்த உரக்கடையிலலாம் வாங்கி தக்காளி விதைகளை பயன்படுத்தினோம்னா தக்காளி நல்லா பெருசாக வரும். நம்ம வீட்டு தக்காளி விதையை போட்டால் நமக்கு இந்த விதை வருது. அது தொட்டி சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் ரொம்ப குட்டியான தொட்டி வச்சுருக்கேன். நம்ம வெளியே அதாவது இடம் இல்லாதங்காட்டி எல்லாமே தொட்டியில் இருக்கிறதுனால இப்படி இருக்குது. பிளான் பண்ணி நம்ம ஒரு பெரிய வீடியோ போடுவோம். அதாவது நம்ம நிலத்தில் வச்சு போடுற மாதிரி. இன்னொன்று என்னென்னா, இந்த தக்காளியை பொறுத்த வரைக்கும் பூச்சி அதிகமாக வருதுங்க. பூச்சி அதிகமாக வருது. அதனால் எனக்கு ஒரு வெஜிடபிள் பார்த்தா ஒரு பயம்தான் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பூச்சி வரனால நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த வெண்பூச்சி வர்றதுக்கு நம்ம சோப்பு லிக்யூடு தான் அடிப்போம். லிக்யூடில் கலவுறோம் அப்படின்னம்னா நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மஞ்சத்தூளெல்லாம் போட்டு நம்ம பண்ணலாம். மஞ்சத்தூள்லாம் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அது போகும். இருந்தாலும் அந்தளவுக்கு க்ளீன் ஆகிறது இல்லைங்க. அப்புறம் அந்த வெண்பூச்சியை பார்த்துட்டு அதையெல்லாம் கழுவிட்டு மறுபடியும் தக்காளியை பறித்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அதே போல் இந்த மணத்தக்காளி கீரை எனக்கு கொஞ்சம் நிலத்தில் வந்தது. அது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை நாயெல்லாம் கால் வச்சிருச்சு. அப்புறம் 2 தடவை பாத்ரூம் போகிற மாதிரியெல்லாம் நான் பார்த்தங்காட்டி, நம்ம எதையுமே பார்த்திங்கன்னா நல்லா வேலி போட்டு அந்த மாதிரி சேஃப்டியாக விதைக்கும் போது அதை சாப்பிடணுங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, மணத்தக்காளி கீரையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கீரையை நம்ம பிரிக்கக்கூடாது. அதை வெட்டி வீசிட்டு அதுக்கப்புறம் தான் 2வது கீரையை தான் பொறிச்சு சாப்பிட்ணுங்கிறாங்க. அதனால் நம்ம விவசாயம் பண்ணுறது ஒரு பெரிய இது கிடையாது. ஆனால் அதில் நிறையா இருக்குது. ஆனால் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமல் பண்ணுறது முறையாக அந்த தோட்டம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமல் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் இதுதான். பச்சை மிளகா நிறையா நல்லா வருதுங்க. பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நம்ம வரமிளகா விதையத்தான் போட்டேன். வரமிளகா விதையை போடும்போதே பச்சை மிளகா அதிகமாக நமக்கு கிடைக்கிது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மணத்தக்காளி அப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இந்த 3 விதைகளுமே நமக்கு நம்ம வீட்டில் இருக்கிறத போட்டால் வந்துடும். மணத்தக்காளியோட அந்த பழத்தை போட்டால் வந்துடும். அதே போல் பச்சை மிளகா இல்லை வரமிளகா விதை போட்டால் வந்துடும். தக்காளிக்கு தக்காளி விதை போட்டால் வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த ரெய்னி சீசனுக்கு சூப்பராக வரும். இப்போ எது ரெயின் சீசன், எது ஆடி மாதம் காற்றடிக்கிற மாதம்னே கண்டுபிடிக்க முடியாத சீசனில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ மழை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளும் விதையை போட்டு விடுவோம்னு சொல்லிட்டு நல்லா வந்துகிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங் நைட் டைமில் தான் பறிச்சிட்ருக்குறோம். மார்னிங் டைம்லாம் இது பண்ணாமல் மழை வேறு இருந்தங்காட்டி சரி என்ன தான் பண்ணுது செடின்னு பார்க்கலான்னு வந்தப்போ இருந்தது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். 3மே நல்லா வரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். பூச்சி மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா அதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. நம்ம தெரிஞ்சே யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் கடையில் வாங்கி நம்ம அதையே தான் சாப்பிட்றோன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் தக்காளிக்கெல்லாம் நான் எந்த இதுவும் போடாதங்காட்டி தான் நான் பிரித்து எடுத்தேன். இல்லைன்னா நாங்கள் இது பண்ணிக்க மாட்டோம். அது வெண்பூச்சி அதிகமாக வருது. அதில் தண்ணி ஊற்றியே கழுவி விடலாங்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு தண்ணி ஊற்றினா போகிறதில்ல. அப்புறம் லிக்யூடெல்லாம் போட்டால் அது கெமிக்கல் மாதிரி ஆகிட்டு நமக்கு சாப்பிடும்போது ஒரு கொஞ்சம் கஷ்டங்கட்டமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து விதைச்சி முறையாக சமைச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.